கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். தேவ சமாதானமும் கிருபையும் எல்லையில்லாமல் நம் வாழ்க்கையில் பெருக கடவுது. ஆமேன். பிரியமானவர்களே, நேற்றைக்கு வீடியோவில் ஆத்துமாவை குறித்து வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கு இந்த லிங்கில் ஆவியை குறித்த ஒரு வீடியோ வெளிவருகிறது. பிரியமானவர்களே, இது நமக்கு மிகவும் அவசியம். அதாவது ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த மூன்றும், அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இந்த மூன்று திரியேகிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை குறித்து கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அது தெளிவாக தெரிய வேண்டும். பிரியமானவர்களே, ஆவி என்பதனால் என்ன? அநேகருக்கு அந்த விளக்கம் ரொம்ப தெரியாது. ஆவின்னா என்னன்னு தெரியும், ஆனால் விளக்கமாக தெரியாது. இன்றைக்கு இந்த வீடியோ லிங்க்கில் போய் பாருங்கள். நான் லிங்க்கில் கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் இந்த வனாந்திரத்திலும் வழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த மாத வாக்குத்தத்த வீடியோ வெளிவந்திருக்கிறது. அது உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் தேவனுடைய சத்தம், அந்த வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். பிரியமானவர்களே, வனாந்திரமான வழியில் போகிற நமக்கு அந்த தேவனுடைய சத்தம் அது ஆசீர்வாதமான ஒரு குரலாய் நம் வாழ்க்கையில் என்ன நடக்குது, நம்ம ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார்ன்ற ஒரு விசுவாசத்தை கொண்டு வரும், ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதனால் அந்த வீடியோவை பாருங்கள். இன்னும் மற்றவங்களுக்கு, கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு கீழே லிங்கில் ஆவி, அதை குறித்து ஆவியினுடைய வகைகள், அந்த ஆவின்னா அது என்ன செய்யும், அதனால் என்ன, இதை குறித்து நாம் கீழே இருக்கிற வீடியோ லிங்கில் போய் பார்க்கலாம். இதை கிறிஸ்தவர்கள் மாத்திரம்தான் பார்க்கணுன்னு இல்லை, யார் வேணால் பார்க்கலாம். ஆவின்னா என்ன, ஆத்துமானா என்ன, எல்லாருமே இதை பார்க்கலாம். பாருங்கள், நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.